யாரோ ஒருத்தர் இப்படி சொல்றாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அனைத்து மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். ராம் என்பவர் ஒரு மனிதர். எனவே ராம் மரணிக்கக்கூடியவர். இந்த எளிய வாதம் தர்க்கவியல் என்ன செய்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. நமது முடிவுகள் அல்லது கன்க்ளூஷன்ஸ் உண்மையிலேயே முற்கூற்றுகள் அல்லது பிரிமைசஸிலிருந்து தான் வருகின்றனவா என்று இது ஆராய்கிறது. அடிப்படையில முறையான பகுத்தறிதலை பற்றிய ஆய்வே தர்க்கவியல் என்று கூறலாம். இது வெறும்ன நம்ப தகுந்ததாக உண்மை போல ஒலிக்கக்கூடிய வாதத்திற்கும் உண்மையில ஏற்புடைய முறையான வாதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. சீர்மை, ஒத்திசைவு மற்றும் உண்மை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான கருவிகளை நமக்கு வழங்குது. இதற்கு ஆங்கிலத்தில் லாஜிக் என்று பெயர். நாம் எதை நம்புகிறோம் என்று தர்க்கவியல் கேட்பதில்லை. மாறாக நம்முடைய நம்பிக்கைகள் ஆதாரம் மற்றும் நியாயத்திலிருந்து வருபவையா என்று கேட்கிறது. இந்த விதத்துல தர்க்கவியல் தெளிவான சிந்தனையின் அடித்தளத்தை அமைக்கிறது.